மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ஹாய் சரிகமா வியூவர்ஸ், நான் தான் உங்கள் இலக்கியா பேசுகிறேன் as சாம்பவி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோஸ் டே. ஸோ எல்லாருமே ரோஸ் டே செலிப்ரேட் பண்ணுவோம். என் கையில் இன்றைக்கி ஒரு அழகான ரோஸை கொடுத்துட்டாங்க அண்ட் ஒரு டாஸ்கையும் கொடுத்துட்டாங்க. சாதாரண டாஸ்க்லாம் இல்லை, ஒரு ட்விஸ்டான டாஸ்க் தான். என்னென்னா ரோஸ் டேனால் இந்த ரோஸை நம்ம சீரியல் செட்டில் இருக்க யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும்னு அப்படின்னு ஒரு கண்டிஷனோடு வந்துட்டாங்க. பட் தென் எல்லாருமே எனக்கு பிடிக்கும் அப்படின்றது இருந்தாலும் யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நான் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது காயுக்கா. ஏன்னா இது அவங்களோட எனக்கு 3rd ப்ராஜெக்ட். ஸோ எனக்கு அக்காவை ஆல்ரெடி தெரியும். அவங்களுக்காக தான் இந்த ரோஸ் நான் கொடுக்க போகிறேன் இன்னைக்கு. ஏன் என்ன காரணம், ஏதாவது காரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரோஸ் அவங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்னா என்னோடய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டும் காயு அக்காவோட தான். ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. அந்த விஷயத்தில் அவங்கக்கிட்டேருந்து நான் நிறைய திங்ஸ் கற்றுட்டு இருந்திருக்கேன். ஸோ அவங்க எல்லாரையுமே ஈக்குவலாக ஹம்பிளாக ட்ரீட் பண்ணுவாங்க. மேபி அந்த ஒரு ஸ்வீட்டான குவாலிட்டிக்காக இந்த ரோஸ் அவங்ககிட்ட கொடுப்பேன். இப்போயும் அதே மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் ஸ்வீட்டாக இருக்காங்க. ஸோ ஹாய் சரிகமா வியூவர்ஸ், நான் உங்கள் பிரியா பிரின்ஸ் இலக்கிய செட்லேருந்து பைரவியாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வேர்ல்டு ரோஸ் டே. கண்டிப்பாக ரோஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் ரோசஸ் பிடிக்கும், பார்க்க பிடிக்கும், ஆனால் அதை பறிக்க தான் பிடிக்காது. ஸோ அதுவும் டிஃப்ரெண்ட் கலர் ரோசஸ் தான் ரொம்ப பிடிக்கும். என் கையில் ரெட் ரோஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இலக்கிய செட்டில் எனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேற கொடுத்துருக்காங்க. என்னதான் இலக்கியா சீரியலில் எனக்கு இவங்களை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னாலும் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் சம் பீப்புள் வில் கம் இன் டு யுவர் லைஃப் might be for purpose அப்படின்ற மாதிரி she has come to my life with loads of love and purpose and this is for her. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் காயத்ரி. அவங்களுக்கு தான் நான் இதை கொடுக்கணும். அவங்க இங்கிருந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தான் நீ யாருக்கோ சொல்லுவேன் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சேன். ஸோ அவங்களுக்கு தான் நான் இந்த ரோஸ் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் நீங்கள் ரோஸ் கொடுங்க. ஒரு சின்ன சந்தோஷம்தான். அதாவது என்னதான் ஒருத்தங்க மேலே பிடிக்குதோ ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன பூ கொடுத்தா கூட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ திங்க் அதனால தான் இந்த ரோஸ் டே வச்சுருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் செலிப்ரேட் பண்ணதில்லை. இப்போ இவங்க சொல்லி தான் எனக்கு இப்படி ஒரு டே இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால ஹாப்பி ரோஸ் டே, ஸ்டே ஹாப்பி. ஹலோ சரிகமா வீவர்ஸ், நான் உங்கள் ராஜேஸ்வரி பேசுகிறேன். ரேவதி அப்படி சொன்னால் தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த ரோஸ் கையில் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ரோஸ் டேவா. ரோஸை கையில் கொடுத்துட்டு இந்த ரோஸை ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் இலக்கிய செட்டில், அதுவும் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா இது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி சிக்கலான இடத்துலலாம் நீங்கள் மாட்டி விட்டுட்டு அழகாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. இது மிகப்பெரிய தவறு. அண்டு இந்த ரோஸ் ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் நான் இதை 2 பேருக்கு கொடுக்க போகிறேன். ஐம் ரியலி சாரி. இந்த ரோஸ் ஃபர்ஸ்ட் நான் காயத்ரி மேம் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு பிரியா பிரின்ஸ் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்தப்போ பிரியா பிரின்ஸ் தான் என்கிட்ட ஹலோ அண்ட் பிரியா பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசினாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்தப்போ புது செட் அப்படின்றதுனால நான் ரொம்பவே பயந்தேன். அதுவும் காயத்ரி மேம் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அவங்களோட சீரியல் மெட்டியோலிலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அவங்க கூட நடிக்கும்போது ஒரு சின்ன பயம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட பேச தான் அவங்க எவ்வளோ ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்டு உண்மையாகவே அவங்க ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பர்சன். ஸோ இந்த ரோஸ் நான் காயத்ரி மேம்க்கும் பிரியா பிரின்ஸ் அவங்களுக்கும் நான் கொடுக்குறேன். ஹாப்பி ரோஸ் டே. தேங்க்யூ. ஹாய் சரிகமா வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் டே. ஸோ அதனால் என் கையில் ஒரு ரோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரோஸை ஒத்த ரோஸா ஸ்பெஷலான ரோஸை ஸ்பெஷலான பர்சன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் செட்டில் எல்லாருமே எனக்கு ஸ்பெஷல் தான். அதில் எனக்கு முக்கியமான ஸ்பெஷல் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா காயத்ரி அம்மாவுக்கு கொடுக்குறேன். ஸோ அவங்க ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். எப்போவுமே வரும்போது வார்ம் அப்படி ஹம்பிளாக வெல்கம் பண்ணுவாங்க. அவ்வளோ வெல்கம் பண்ணுறதே நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஸோ அவங்களுக்காக இந்த ரோஸ் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என் செட்டில் எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஃபஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஷ்மா நாயர். இலக்கியில் நீங்கள் எல்லாரும் என்ன அஞ்சலியாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு ரோஸ் டே 7 Feb ஆக்சுவலி என்னோட பர்த்டே கூட. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் விஷஸ். அண்ட் இன்னைக்கு சரிகமா டீம் கேட்டாங்க இது மாதிரி ரோஸ் டே அன்றைக்கி இந்த ரோஸ் நம்ம இலக்கிய செட்டில் யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு.
ஸோ இவங்க வந்து என்னோட ஃபேவரட்டிசம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஜெனுவனாக வந்து ஐ இன்ஸ்பயர் லாட், லைக் அதாவது அவங்க வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அவங்களோட ஜேர்னி இது எல்லாமே. ஸோ இந்த ரோஸ் வந்து நான் நம்மளோட காயத்ரி மேம்க்கு தான் கொடுக்கணும். வை ஐ டெல் யூ, அவங்க வந்து நிறைய விஷயம் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ பர்சன். அண்ட் அவங்க வந்து அவங்களும் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட், நானும் ஃபேமிலி ஓரியன்ட். ஸோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படி நிறைய அட்வைஸ், ஒரு அம்மா மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஹெல்த் விஷயமா இருக்கட்டும், சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க எப்போவுமே. ஸோ எனக்கு அதனாலே அவங்கள ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வளர வளர நான் அவங்கள மாதிரி வளரணும். அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்டிங்கில் கூட அவங்க வந்து ப்ராம்ப்ட் இல்லாமல், லாங்குவேஜ் தெரியாமல் ப்ராம்ப்ட் இல்லாமல் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க சூப்பராக நடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் இன்ஸ்பயர் பண்ணிவிட்டு அவங்கள மாதிரி நானும் ஆகணும்னு எப்போவுமே நினைப்பேன் அவங்கள பார்க்கும்போது. அண்ட் இன்ஃபேக்ட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு ஷேர் ஸ்க்ரீன் வித் ஸோ மெனி குட் ஆர்டிஸ்ட் அண்ட் கிரேட் ஆர்டிஸ்ட். அவங்கெல்லாம் அவ்வளோ நிறைய சீரியல், நிறைய ப்ராஜெக்ட், ஹிந்தி ஆகட்டும், இல்லை தமிழ் ஆகட்டும், மலையாளம், கன்னடா, தெலுங்குல எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அவங்க கூட எல்லாம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஹர். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி இலக்கியா செட்ஸ்லேருந்து பேசுகிறேன். சரிகமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ரோஸ் டே. ஸோ இந்த ஹாப்பி ரோஸ் டேங்கிறது என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனக்கு பூனாலே பொதுவாகவே ஐ லைக் ஃப்ளவர்ஸ். எனக்கு வச்சுக்க பிடிக்காது, பட் ரசிப்பேன் நல்லா. ஸோ ஆனால் எங்கள் செட்டில் வந்து இலக்கியா செட்டில் யாருமே நிறைய பேர் இருக்காங்க. டே டு டே லைஃப்பில் ஹாய், ஹலோ, குட் மார்னிங், குட் நைட், சீரியலில் இந்த சீன்ஸ் எல்லாம் நடிப்போம், எவ்ரி திங். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆர்டிஃபிஷியல் ரோஸாக இல்லாமல் ரியலி நேச்சுரலாக ஒரு ரோஸ் இருக்குது எங்கள் லொக்கேஷனில். அந்த ரோஸுக்கு தான் இந்த ரோஸு. அந்த ரோஸ் எப்படின்னா, காலையில் வந்தோடனே அப்படியே வந்தோடனே எல்லாரையும் வந்து அவங்க எப்படி இருந்தாலும் சரி, செட்டுக்குள்ளே வந்தோடனே ஹாய் எவ்ரிபடி, ஹலோ, ஹாப்பி டே அப்படி இப்படின்றாங்க. நாங்கள் ரொம்ப டல்லாக இருந்தாலும் அப்படியே வந்தோடனே நாங்கள் பிரைட் ஆகிட்டோம். ஸோ எப்போவுமே ஒரு ரோஸோட குவாலிட்டி என்ன தெரியும்ல, நம்ம வந்து அது பறிச்சாலும் அது வந்து அத்தனை பேருக்கு வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்மேட்டிக்கான ரோஸ் தான் பிரியா. ஐ லவ் யூ பிரியா. This rose is for you. Happy Rose Day.